ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹெல்த்தி ஹேபிட்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறது, அன்ஹெல்த்தி ஹேபிட்ஸை எப்படி பிரேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட் அதுக்கு ஹேபிட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு நமக்கு தெரியணும். நம்ம ஒரு கார் எடுத்து ட்ரைவ் பண்ணிட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்க. இதான் ஃபஸ்ட் டைம் ஒரு ரோட்டில் போகிறோம், நம்ம ஒரு டெஸ்டினேஷன் ரீச் பண்ண போகிறோம். நம்ம கார் எடுத்துகிட்டு போகும்போது அந்த மேப் பார்த்து நம்ம போயிட்டே இருப்போம். அந்த டைம் நம்ம அறிவை நம்ம நிறைய யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ நம்ம நிறைய யூஸ் பண்ண அதுவே வந்து நம்ம ஒரு டயர்ட்னஸ் உண்டாக்கும். ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்த்து கவனித்து கரெக்டாக போய் சேர்றதுக்குள்ளேயே நம்ம டயர்ட் ஆகிடும். இதே இந்த ரோடு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அது பழகிரும், ஈஸியாக போய் அந்த இடத்த போய் ரீச் பண்ணிவிடும். இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போகிற வழியில் இருக்கிற சைன் போர்ட்ஸு, இருக்கிற அந்த மரங்கள், இருக்கிற அந்த சிக்னல், இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம மூளையில் போய் ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ ரெஜிஸ்டர் ஆகும்போது நம்ம போகும்போது ஓகே இந்த இடமா, ஓகே இந்த மரமா, ஓகே ரைட் அப்படின்னு நம்ம யோசிக்காமே டக்கு போக ஆரம்பிச்சிடும். இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு அதாவது என்ன சொல்கிறதுனா, ஃபஸ்ட் டைம் நம்ம போகும்போது மூளையில் ஒரு பகுதி ஆக்டிவேட் ஆகுதுன்னா, அது ஒன்ஸ் பழக பார்த்தீங்கன்னா மூளையிலே வேற ஒரு பகுதி ஆக்டிவேட் ஆகும். அந்த பகுதி நம்மளோட அறிவு இல்லாமல் தானாக அது வந்து போக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் வந்து ஹேபிட்டாக ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதே விஷயத்தை நம்ம அப்ளை பண்ணும் போது ஒரு அன்ஹெல்த்தி ஹேபிட் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க ஸ்மோக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு எப்படி அது ட்ரிகர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வேண்டான்னு நினச்சாலும் சரி, அவங்க போயிட்டே இருக்கும் போது அவங்க இருக்கிற அந்த டீ கடை பெஞ்ச் இல்லை வேறு ஒரு டீ கடை பார்த்தாலுமே சரி, அந்த ஸ்மோக்கிங் வந்து டக்குன்னு வந்துட்டு அவங்களுக்கு ட்ரிகர் ஆக ஆரம்பிக்கும். அதனால இறங்கி போயிட்டு அவங்க ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இந்த க்யூஸ்ன்னு சொல்லுவோம். இந்த க்யூஸ் வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஒரு ஹேபிட் ஃபார்ம் ஆகுதுன்னா ஒன்று அதில் ரிப்பிட்டேஷன் இருக்கும், இன்னொன்று வந்துட்டு அசோசியேட்டட் க்யூஸ். இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் வந்து நம்ம வந்து ட்ரிகர் பண்ணுறது. இதனால தான் ஒரு ஹேபிட்டே நமக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போது நம்ம இன்கேஸ் ஒரு ஹெல்த்தி ஹேபிட்டுக்கு நம்ம மாறணும் அப்படின்னு பார்த்தா, அந்த ஹெல்த்தி ஹேபிட் மாறுறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு டிசிப்ளின் தான் தேவை. டிசிப்ளின் இருந்தால் மட்டும்தான் ஹெல்த்தி ஹேபிட்டை நம்ம கரெக்டாக வந்து கன்சிஸ்டண்ட்டாக நம்ம கொண்டு போக முடியும். ஸோ நம்ம கன்சிஸ்டண்ட்டாக கொண்டு போகும்போது நம்ம அன்ஹெல்த்தி ஹேபிட்ஸை விட்டால் தான் டிசிப்ளினே வரும். அப்போ தான் நம்ம வந்து ஹெல்த்தி ஹேபிட்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும். ஸோ அன்ஹெல்த்தி ஹேபிட்ஸை விடணும்னா முதல் விஷயம், இந்த க்யூஸ் இருக்கிற விஷயத்தை ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஒரு அடிக்ஷன்றது வந்துட்டு நம்மளால் ஈஸியாக விட முடியாது. ஸோ அதனால் அந்த க்யூஸை ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக ட்ராவல் பண்ணோம்னாலே வந்து அதுலேருந்து ஈஸியாக வெளில வர முடியும். அது நம்ம ஃபோக்கஸை இம்ப்ரூவ் பண்ணணும். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஹெல்த்தி ஹேபிட்ஸை கொண்டு வர போகிறீங்க உங்கள் லைஃப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுடைய ஸ்லீப்பு, உங்களுடைய டெய்லி டயட்டு, இதெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு அதை நார்மலைஸ் பண்ணணும். கரெக்டான சமயத்தில் தூங்கணும், கரெக்டான சமயத்தில் எந்திரிக்கணும், இந்த மொபைல் ஃபோன்ஸ் நைட்டு யூஸ் பண்ணுறதெல்லாம் விடணும். முதல்ல இந்த ஹேபிட்ஸை கரெக்டாக ஃபார்ம் பண்ணணும். இதெல்லாம் நேச்சுரல் ஹேபிட்ஸ். பேசிக்கான நேச்சுரல் ஹேபிட்ஸை ஃபார்ம் பண்ணாமல் அட்வான்ஸ்டான ஹேபிட்ஸ், எக்ஸசைஸ் அதெல்லாம் வந்து நம்ம ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ பேசிக்காக நம்ம ஸ்லீப்பு, அப்படைட்டு, இதெல்லாம் கரெக்டாக உங்கள் டயட்டு இதெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு நம்ம எக்ஸசைஸ்க்கு போகலாம். அடுத்து உங்களுக்கு பிடிச்ச வந்து ரீடிங் புக்ஸோ இல்லை வேறு என்னென்ன விஷயம் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் ஈஸியாக ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும். பொதுவாகவே சொல்லுவாங்க, இந்த 21 நாள் வந்து நம்ம கரெக்டாக ஒரு விஷயத்தை கடைபிடிச்சோம்னா அது நம்ம கடைபிடிச்சிட்டு போயிட்டே இருப்போம்ட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கன்சிஸ்டண்ட்டாக 21 நாள் ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா, மூளையில் அதுக்கேற்ற மாதிரி சில நியூரான்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். நியூரான்ஸ் விச் ஃபயர்ஸ் டுகெதர் பிகம் ஸ்ட்ராங்கர். அதான் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு நியூரான் அடிக்கடி அதே இடத்துல ஃபயர் ஆகிட்டு இருக்கும்போது அந்த ஏரியா ஆஃப் பிரெயின் ஸ்ட்ராங் ஆகிடும். அது வந்துட்டு ஒரு ஹேபிட்டாக ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ ஒரு ஹெல்த்தி ஹேபிட் நீங்கள் ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக கொஞ்சம் நாள் பண்ணாலே அது வந்துட்டு உங்கள் மூளையில் ஒரு பகுதியில் தனியாக ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் யோசிக்காமே அந்த ஹேபிட்டை தானாக பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ ஒரு ஹெல்த்தி ஹேபிட் ஈஸியாக ஃபார்ம் ஆகிடும். அன்ஹெல்த்தி ஹேபிட்டை நீங்கள் ஈஸியாக விட்டுடலாம்.